விஜய் அர்ச்சனா ரீசென்ட்டா அபிஷேகாவிற்கு பரிசு ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன பரிசு? எதற்காக குடுத்துருக்காங்க? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில ஆங்கரா இருந்து வந்துட்டு இருக்கவங்க தான் விஜய் அர்ச்சனா அவர்கள். கிட்டத்தட்ட பல சீசனா அந்த ஒரு நிகழ்ச்சியில ஆங்கரா இருந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே பயங்கர ஃபன் பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் எந்த ஒரு ஹெல்ப்னாலுமே அத தயங்காம பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பழைய சீசன்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்திருக்கு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்கள் இருக்காங்க இல்லையா? அபிஷேகாவுக்குமே அவங்க ரீசென்ட்டா ஹெல்ப் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. குறிப்பா என்ன அப்டின்னா, அபிஷேகாக்கு நகை செட் ஒண்ணு எடுத்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, இந்த ஒரு செட்ல பாடக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கழுத்துல, காதுல, கையிலன்னு எல்லா விதமான ஆபரணங்களுமே போட்டிருக்காங்க. ஆனா, அபிஷேகா அவர்கள் பாட வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ருத்ராட்சம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. மத்தபடி காதுக்கு தோடோ, கைக்கு வாட்சோ இந்த மாரி அவங்க எதுவுமே பண்ணதில்ல. இந்த ஒரு விஷயத்த கவனிச்ச அர்ச்சனா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபிஷேகா அவர்கள கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. "நீ ஏன் இந்த மாரிலாம் போடாம இருக்க? நீ கழுத்தில ருத்ராட்சம் போட்டிருக்க. அது உன்னோட பக்தி புரியுது. பட் காதுக்கு, கைக்கு இந்த மாரிலாம் ஏதாவது பண்ணலாம்ல?" அப்படின்னப்ப, அவங்க "இல்லக்கா அவ்வளவா பெருசா விருப்பம் இல்ல. அந்த அப்பா, அம்மாவுக்கு செலவு வைக்கவும் விருப்பம் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. குறிப்பா சென்னைக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வரதுக்கே மிகப்பெரிய செலவாகுது. இதுல அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் மனசு கஷ்டமான அர்ச்சனா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடனடியாகவே அவங்களுக்கு ஒரு நகை செட் ஒண்ணு ஆர்டர் பண்ணி குடுத்துருக்காங்க. வாட்சும் ஒண்ணு ஆர்டர் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த ஒரு செட்ட நீ ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணிக்கோ. இது ரிப்பீட்டடா போடுற மாரி இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு சொல்லு. கண்டிப்பா நான் உனக்கு இன்னொரு செட் வித்தியாசமான செட் வாங்கி தரேன். ஏன் அப்டின்னா, இது தமிழ்நாடு முழுக்க மக்கள் பார்ப்பாங்க. அப்ப நீ கொஞ்சமாவது பார்க்க நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றேன். என் பொண்ணு இருந்தா அவளுக்கு நான் எப்படி பண்ணுவனோ, அதே மாரி தான் நான் உன்னையும் நெனைக்கிறேன். அவளுக்கு பண்ற மாரி தான் நான் உனக்கு பண்ணணும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு இத வாங்கிக்கோ. இதுக்கப்புறம் நீ பாட வரும்போது இதெல்லாம் போட்டுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கருப்பு படத்தோட ரிலீஸ் குறித்து அந்த படத்தோட டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, எங்க போனாலுமே இப்ப என்ன பார்த்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் கேள்வி, "கருப்பு படத்தோட அப்டேட் என்ன?" அப்படிங்கிறது தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வலிமை படத்துக்கு அப்படி பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப இந்த ஒரு விஷயம் நடக்குது. எங்களுக்கு இந்த படத்த ஓவர் ஹைப் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஏன்னா இது ஒரு சாதாரண ஸ்டோரி. குடும்பங்களா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இதுக்கு ஓவர் பில்டப் கொடுத்து உடம்ப புண்ணாக்கிக்க எங்க டீம் யாருக்கும் விருப்பம் இல்ல. கண்டிப்பா கருப்பு படத்த பத்தின அப்டேட் நாங்க குடுப்போம். கோடை விடுமுறையா அந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூர்யா சார ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வித்தியாசமான ஃப்ரேம்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரும், அப்போ வரும்னு பில்டப்லாம் குடுத்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அது மேட்ச் ஆகல அப்படின்னா நெறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அது மாரி சூர்யா படங்களே நெறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. கருப்பு படம் கோடை விருந்தா வரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத.